செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கேரள மாநிலம் கோட்டயத்தில் தொழிலதிபரும் அவரது மனைவியும் கொடூரமாக கொல்லப்பட்டிருக்கிறார்கள். செல்போனை திருடியதாக விஜயகுமார் அளித்த புகாரில் கடந்த ஆண்டு அமித் கைது செய்யப்பட்ட நிலையில் சிறையிலிருந்து வெளியே வந்தவுடன் தம்பதியை கொலை செய்து பழி தீர்த்துக் கொண்டதாக தெரிகிறது. முழு விவரங்களோடு செய்தியாளர் சதாம் இணைப்பில் இருக்கிறார். சதாம், எப்போது இந்த தம்பதி கொலை செய்யப்பட்டது? முழு விவரங்களை பதிவு செய்யலாம். அதாவது கோட்டை மாவட்டத்துக்கு உட்பட்ட பகுதியில் தொழிலதிபர் மற்றும் அவரது மனைவி கொடூர கொலை செய்த சம்பவம் கோட்டை மாவட்டத்தை தற்போது அதிர்ச்சிக்குள்ளாக்கியுள்ளது. கேரள மாநிலம் கோட்டயம் அருகே திருவதற்குள் பகுதியை சேர்ந்தவர் விஜயகுமார். தொழிலதிபரான இவரும் அவரது மனைவி மீனாவும் வழக்கம் போல் தங்கள் வீட்டில் தூங்கிக் கொண்டிருந்தனர். இன்று காலையில் இவர்களது வீட்டில் பணிபுரியும் வேலைக்கார பெண்மணி பணிக்காக வீட்டிற்குள் சென்ற போது இருவரும் சடலமாக காணப்பட்டனர். இதனால் அந்த அதிர்ச்சி அடைந்த சம்பவம் அந்த பெண்மணி இந்த சம்பவம் தொடர்பாக அக்கம் பக்கத்தினருக்கு தகவல் தெரிவித்தனர். அதைத் தொடர்ந்து போலீசார் தகவல் அளிக்கப்பட்ட நிலையில் போலீசார் விரைந்து சென்று விசாரணை மேற்கொண்டனர். கணவன் மனைவி இருவரும் கூர்மையான ஆயுதத்தால் கொடூரமாக கொலை செய்யப்பட்டிருந்தது தெரிய வந்தது. குற்றவாளிகளை கண்டறிய துணை காவல் கண்காணிப்பாளர் தலைமையிலான தனிப்படை அமைக்கப்பட்டு குற்றவாளியை தீவிரமாக தேடி வந்தனர். சந்தேகத்தின் அடிப்படையில் ஒருவரை போலீசில் காவலில் எடுத்து விசாரணை மேற்கொண்டனர். அப்போது பல திடுக்கிடும் தகவலானது வெளியானது. ஓராண்டுக்கு முன்பு விஜயகுமாரின் வீட்டில் அசாம் மாநிலத்தை சேர்ந்த அமித் என்ற நபர் வீட்டு வேலை செய்துள்ளார். அப்போது வீட்டிலிருந்து செல்போனை திருடிய சம்பவம் தொடர்பாக அவர் போலீசாரால் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டிருந்தார். சமீபத்தில் சிறையிலிருந்து வெளியே வந்த அமித் விஜயகுமாரின் வீட்டுக்கு சென்று இருவரையும் கொலை செய்ததாக தெரிய வந்துள்ளது. மேலும் தன்னால் மேற்கொள்ளப்பட்ட இந்த சம்பவத்தை மறைப்பதற்காக வீட்டில் பொருத்தப்பட்டிருந்த சிசிடிவி கேமராக்களையும் ஹார்ட் டிஸ்கையும் அவர் திருடியதாகவும் தெரிய வந்தது. இந்த கொலை சம்பவத்தில் அமித்துடன் வேறு யாரேனும் ஈடுபட்டார்களா என்பது குறித்து தற்போது போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இந்த கொலை சம்பவமானது கோட்டை மாவட்டத்தில் தற்போது அதிர்ச்சிக்குள்ளாக்கியுள்ளது. விவரங்களுக்கு நன்றி சதாம்.